இந்த ஒரு காணொலியில நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராபி 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடர்ல முதல் டெஸ்ட் மேட்ச் நடந்த எல்லாத்தையும் நம்ம இப்ப சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பார்டர் கவாஸ்கர் டிராபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா பெர்த்ல நடந்திருந்தது. இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராபியோட ஹிஸ்டரி எடுத்தோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட 10 வாட்டி வின் பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி டிரா பண்ணி ரீடைன் பண்ணிருக்காங்க கப்பை. மட்டும் இல்லாம 2016 இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா 4 முறை இந்த ஒரு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கை இந்தியா தொடருமா இல்ல ஆஸ்திரேலியாவில் ஒரு எட்ஜ் எடுக்குமா? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிஜிடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடுறதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டெஸ்ட்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2 டீமை லீட் பண்றது ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச இந்தியா பார்த்தா பேட்டிங்கை செலக்ட் பண்ணிருந்தாங்க. பேட்டிங் செலக்ட் பண்ணவொடனே எல்லாத்துக்கும் என்னென்ன எண்ணங்கள் ஓடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விராட் கோலி இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடி மாதிரி இதுலயே டாமினன்ஸ் காட்டுவாரா, இல்ல டெபியூட்டா களமிறக்கப்பட்ட ஹர்ஷித் ராணாவும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டி சரி சோபிப்பாங்களா, பும்ரா லீடிங் விக்கெட் டேக்கரா வருவாரா, அஸ்வின் இடம் பிடிப்பாரா, அது மாதிரியான நிறைய பேச்சுகள் பார்த்தா அப்படின்னா போய்கிட்டு இருந்தது. மட்டும் இல்லாம மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருந்துச்சு. இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், எதைகள் பக்கத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிச்சாதான் வரும். கேஎல் ராகுல் தன்னோட டெஸ்ட் கரியர்ல 3000வது ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாம இந்தியா கொஞ்சம் மோசமான நிலையில இருந்து இந்தியா மீட்டு வரதுக்கு கேஎல் ராகுல் ரொம்ப முக்கியமான காரணமாவே இருந்தாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 74 பால்களுக்கு 26 ரன் அடிச்சிருந்தாலும் கூட இந்த 26 வேல்யூபிளான ரன்ஸ் தான் இந்தியா அந்த 180 போறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கப்புறமா ஒரு அன்லிக்கி டிஸ்மிஷனாலதான் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் 26 அவுட் ஆகியிருந்தாரு. 26 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய ஹோப் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இது போக அடுத்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங்ல ரிஷப் பண்டோட சப்போர்ட் தான். ரிஷப் பண்டோட சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த கோலியோட டாமினன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் எல்லாமே போயிருந்துச்சு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 12 பால்கள் ஆடின கோலி பார்த்தோம் அப்படின்னா 5 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கு மேல ரன் அடிக்க முடியாம அவுட் ஆயிருந்தாரு. இது போக ஓப்பனிங்ல களமிறங்கின SSV ஜெய்ஸ்வாலும் சரி, அதுக்கப்புறமா களமிறங்கின தேவ்தத் படிக்கலும் சரி, என்னதான் ஆடினாலும் கூட அவங்களால ரன் அடிக்க முடியாம போயிருந்தது. இதெல்லாம் மேட்ச் பண்றதுக்காக தான் ரிஷப் பண்டும் சரி, நிதிஷ்குமார் ரெட்டி சரி, துருவ் ஜுரேலும் சரி அவங்களால முடிஞ்ச ரன் அடிச்சிருந்தாங்க. குறிப்பா ரிஷப் பண்ட் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட அந்த 150க்கு ரொம்பவே உதவி இருக்காங்கன்னு சொல்லணும். ரிஷப் பண்ட் பார்த்தோம் அப்படின்னா 78 பால்களுக்கு 37 ரன் அடிச்சிருந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா 59 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருந்தாரு. துருவ் ஜுரேல் பார்த்தோம் அப்படின்னா 20 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா ஒரு 7 ரன்னு, ஜஸ்பிரீத் பும்ராவோட 8 ரன்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை 150 கிட்ட கொண்டு போக ரொம்ப உதவியா இருந்துச்சு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்தியாவோட பேட்டிங் சாதனைகள். இதே மாதிரி இந்தியாவோட பவுலிங் சாதனைகள் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் போட்ட 10 ஓவர்கள்ல 17 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. முகமது சிராஜ் பார்த்தோம் அப்படின்னா 9 ஓவர்கள் போட்டு 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்ல டெபியூட்டா இருந்த ஹர்ஷித் ராணா பார்த்தோம் அப்படின்னா 8 ஓவர்கள் போட்டு 33 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. தன்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ இன்டர்நேஷனல் மேட்சே பார்த்தா அப்படின்னா தன்னோட முதல் விக்கெட்டை பதிவு செஞ்சிருந்தாரு ஹர்ஷித் ராணா. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சாதனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அவங்க டீம்ல மொத்தமே 3 பேர் தான் டபுள் டிஜிட் ரன் அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அதுலயும் அதிகபட்சமா ரன் அடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்ஸ் கேரி தான் 19 ரன் அடிச்சிருந்தாரு. T20ல மாஸ் காட்டிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா 13 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்காரு. இவங்களுக்கு அப்புறமா நேதன் மெக்ஸ்வீனி பார்த்தோம் அப்படின்னா 13 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருந்தாரு. இதெல்லாம் தான் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சாதனைகள். ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசே செட்யூல் பார்த்தோம் அப்படின்னா 13 ஓவர் போட்டு 29 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதற்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் மார்ஸ், அது மட்டும் இல்லாம பேட் கமின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே தான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனைகள். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோதிக்காதீங்க. இந்தியாவோட ஓப்பனிங் பேட்டிங் தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோதனையா இருந்துச்சுன்னே சொல்லணும். SSV ஜெய்ஸ்வால் பார்த்தோம் அப்படின்னா 8 பால் பிடிச்சிருந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் ஆகி போயிருந்தாரு. அவருக்கு அப்புறமா வந்து தேவ்தத் படிக்கல் பந்துகளை எடுத்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 23 பால்கள் இருந்து அவரால் ஒரு ரன்னு கூட அடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். குறிப்பா கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் சொல்ற மாதிரி ஸ்ட்ரக் இன் ஃப்ரண்ட் ஃபுட்ன்ற மாதிரி தான் அவர் ஃப்ரண்ட் ஃபுட் போட்டாரு, அதுக்கு மேல ரன் அடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். இதற்கப்புறமா அந்த விராட் கோலின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 5 ரன் அடிச்சிருந்தனால அவர் அவுட் ஆயிருந்தாரு. அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சொற்பமான ரன் தான் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியா பார்த்தா அப்படின்னா 31 ஓவர்களுக்கு 73 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதற்கப்புறமா ஸ்டாண்ட் பண்ண ரிஷப் பண்டும் சரி, டெபியூட்டான நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி அவங்க அடிச்ச ரன் எல்லாம் தான் பார்த்தோம்னா இந்தியாவை கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு பக்கம் இந்தியாவை பவுலிங்ல செய்யும் செஞ்சிருந்தாலும் கூட இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா திருப்பி செய்யற மாதிரி ஆஸ்திரேலியாவை பார்த்தோம் அப்படின்னா 24 ஓவர்களுக்கு 59 ரன் கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா வந்த முதல் பாலே ஜஸ்பிரீத் பும்ராவால் LBW அவுட் ஆயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம
ஆஸ்திரேலியாவின் குஜரான்னு சொல்லக்கூடிய மானஸ் எமோஷனும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 52 பால்கள் நின்று வெறும் 2 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியாவுக்கு டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ்னால தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ரன் ரொம்பவே குறைவா இருந்துச்சுன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம டக்குன்னு அவுட் ஆகி இருந்தாங்க. முதல் நாள் முடிய போது கூட பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி ஒரு ஆளால மட்டும்தான் கிட்டத்தட்ட 28 பாலுக்கு 19 ரன் அடிக்க முடிஞ்சிருந்து. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சொற்பமான ரன் தான் அடிச்சிருந்தாங்க. கேப்டன் பேட் கமின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி எப்படி சுத்தி பார்த்தாரு, எதுவுமே சிக்கலன்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸோட பவுலிங் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா ரொம்ப சோதனை உள்ளாயிருச்சுன்னு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சோதனை. இந்த மேட்சில் நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. இதுல முதல் வேதனையா சொல்லக்கூடியது KL ராகுலோட அந்த ஒரு கான்ட்ரோவர்சியலான அவுட் தான். KL ராகுலோட அவுட் பார்த்தோம் அப்படின்னா பேட் போய் தான் பேட்ல அடிச்சிருந்துச்சு, பால் கிட்டவே வரல. ஆனா அம்பையர் பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் அம்பையர் நாட் அவுட் தான் கொடுத்திருந்தாரு. ஆனா தேர்ட் அம்பையர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேற ஆங்கிள் எதுவும் கிடைக்கல, கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பேட்டருக்கு தான் போயிருக்கணும். ஆனா இந்த ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பேட்டருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஆங்கிளும் கிடைக்காதனால அம்பையர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவுட்டும் கொடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாம வெளியே போன KL ராகுலும் சொல்லியிருந்தாரு, பேட்டுக்கும் பாலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டை வரைக்கும் தூரம் இருந்தது, நீங்க அம்பையர் பண்றீங்கன்னா லாப்பையும் போய் சுட்டு விக்கிறீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. இதற்கப்புறமா விராட் கோலியோட டிஸ்மிஷல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஃபேன்ஸை ரொம்பவே சோகமாக்கிருச்சுன்னு சொல்லணும். குறிப்பா ரிஷப் பண்ட் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும் ஆடல அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோர் ரொம்பவுமே கவலைக்கிடமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டாப் ஆர்டர் கொலாப்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்ட் பிரேக் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தேடி வந்திருந்தாலும் கூட கோலி ஃபேன்ஸுக்கும் கோலியை நம்பி ட்ரீம் 11ல கேப்டனா போட்டவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹார்ட் பிரேக்கிங்காவே இருந்திருக்கு இந்த ஒரு விக்கெட்டு. மனசு உடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே, இத்தனை வருஷம் அவன் கூட ஒட்டு வரமா பழகிட்டு இப்படி திடீர்னு ஆயிடுத்துன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருந்தா. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட் அவுட்டோட அவுட் வாங்குனீங்கன்ற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு அவுட் ஆயிருந்தது. பால் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கேட்ச் பிடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியாம அவங்க ரிவ்யூ எடுக்காம போயிருந்தாங்க. அதற்கப்புறமா ரிப்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பால் பார்த்தோம் அப்படின்னா நேரா அவரோட கிளவுஸ்ல போட்டு கேட்ச் ஆகிருந்ததுன்னு. கர்மா இஸ் த பூமராங் ப்ரோ, நாட் அவுட் அவுட்னு கொடுத்தீங்களா, அதனாலதான் அவுட் நாட் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 150 ரன் தான் படிச்சிருக்கு, போதுமா அப்படின்னு கேட்டோம்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பார்த்தோம்னா ஒரு பரவாயில்லப்பா 150 செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் போகும் போலேன்ற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓஹோன்னு போலன்னா கூட ஓஹோன்னு போகாம இருந்தே சந்தோஷம் தான் சொல்லணும். போற வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரமே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். கடையை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகுது. இந்த மேட்ச் திங்கக்கிழமை வரைக்கும் போகுமா இல்ல ஞாயிற்றுக்கிழமையும் முடிச்சு போடுவாங்கன்றத நாளைக்கு ஒரு மேட்ச் முடியும் போது தான் தெரியும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை அனுப்பிச்சிருக்கோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.